குட்டீஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா. இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு தோசை ரெசிபி தான். 1 கப் கோதுமை குருணை எடுத்துக்கலாம், 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப்பு பச்சரிசி மாவு இதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறட்டும். அடுத்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு கொண்டக்கல்லையும் வேர்க்கல்லையும் ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் விசிலுக்கு வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவு இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை பக்குவத்துக்கு அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் தோசை ஊற்றும் போது. அடுத்து வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் குட்டீஸுங்களுக்கு சாப்பாடோடு தொட்டுட்டு சாப்பிட ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்து வெஜிடபிள் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதே எண்ணெய் ஊற்றி கடுகு, காய்கறிகள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய் என்ன சேர்த்துருந்தேன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு சோயா சாங்ஸை சுடு தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வரட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவில் தோசை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். அடுத்து அந்த வாழைப்பூ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். அதுவும் சூடாகிடுச்சு. வாழைப்பூக்களை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தூயமல்லி அரிசி தான் எடுத்துருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசிலுக்கு வச்சுட்டேன். தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வாழைப்பூ ஃப்ரை பண்ணி எடுத்தது ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருந்தது. தூயமல்லியில் பண்ணியிருந்த பிரியாணி சூப்பராக இருந்தது. குட்டீஸுங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இன்றைக்கி லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.